ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நமக்கு பிடிச்சமான உறவை எப்படி உள்ளே கொண்டு வரணுங்கிறத பற்றி த சீக்ரெட் புக்கில் உறவிற்கான ரகசியம்ங்கிற சாப்டர்லேருந்து சில ட்ரூ ஸ்டோரிஸ் மூலமாக பார்க்க போகிறோம். மேரி டயமண்ட்டுங்கிறவங்க ஃபெங்ஷுயி எக்ஸ்பர்ட் ப்ளஸ் பேச்சாளர் ப்ளஸ் டீச்சர். அவர் ஒரு நாள் மேரி மேம் ஒரு நாள் ஒரு டைரக்டர் வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்காக போகிறாங்க. அப்படி போகிறப்போ அவங்க அந்த வீட்டில் கவனிச்சது என்னென்னா, அந்த வீட்டில் எல்லா மூலையிலையுமே ஒரு லேடி ஃபோட்டோ சோகமாக வச்சுருக்காங்க. எய்தர் ஃபோட்டோவாவோ இல்லை பெயிண்டிங்காவோ வச்சுருக்காங்க. அதெல்லாம் அவங்க கவனிச்சுட்டு டைரக்டர் சார் கிட்ட பேச உட்கார்றப்போ அவரும் சோகமாக இருக்கிறாரு, டல்லாக இருக்கிறாரு. மேரி மேம் ஏன் சார் இப்படி இருக்கீங்க, டல்லாக இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு உயிரோட்டமே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சார் சொல்கிறாரு, மேம் நானும் ரொம்ப வருஷமாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எந்த எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அமைய மாட்டேங்குது, நல்ல பொண்ணாக எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு டைரக்டர் சார். அதுக்கு மேரி மேம் கொஞ்ச நேரம் திங்க் பண்ணிவிட்டு, சார் உங்களுக்கு அமையாது அப்படின்றாங்க. மேம் ஏன் மேம் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. மேரி மேம் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் வீட்டில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி சோகமான ஃபோட்டோஸ் மாட்டி வச்சுருக்கீங்க. அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஹாப்பியாக ஃபேமிலியாக இருக்கிறவங்க ஃபோட்டோஸை மாட்டி வைங்க. அத டெய்லி பாருங்க. மனசுல டெய்லி நெனைங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும்னு நம்புங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஓகே சார். ஓகே மேம். ஐ வில் ட்ரை அப்படிங்கிற மாரி அ டைரக்டர் சார் வாய்ஸ்ல ஒரு சத்தே இல்லாம டல்லா சொல்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேரி மேமும் கிளம்பிடுறாங்க. ஒரு 1 இயர் கழிச்சு டைரக்டர் கிட்ட இன்னொரு அப்பாயின்மெண்ட்காக மேரி மேம் போகிறப்போ அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. மேரி மேம் கேட்டால் மேரி மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, மேம் நீங்கள் சொன்னபடி நான் ட்ரை பண்ணேன். நம்பிக்கையே இல்லாமல் ஃபஸ்ட் இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ஒரு ரொம்ப நல்ல பொண்ணு ஃப்ரெண்டாக கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க நினச்சிருக்கோம். எங்கள் அப்பா அம்மாவோட சம்மதத்தோட நெக்ஸ்ட் இயர் எங்கள் மேரேஜ் டிசைட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லவும் மேரி மேம்க்கு ரொம்ப ஹாப்பி. அதாவது ஃபெங்ஸியும் சீக்ரெட்டும் ஒன்றுங்கிறத விட ஒன்றுன்னு நம்ம சொல்கிறத விட ஐ மீன் பாசிட்டிவ் திங்கிங் பிரிங்ஸ் பாசிட்டிவிட்டி. அதுதான் அந்த சீக்ரெட் சொல்லுது. நம்ம நல்லதையே நினைக்கணும், நல்லதே வரும். ப்ளஸ் நமக்கு நமக்கு வேணுங்கிறத நினைக்கிறத விட நம்ம வேண்டாங்கிறத ரொம்ப நேரம் செலவிடுவோம். எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி கிடைக்கல, அது வரமாட்டேங்குதுங்கிறத விட எனக்கு அது இருக்கு, எனக்கு அது கிடைச்சிருச்சு, ஐ எம் தேங்க்ஃபுல், ஐ எம் பிளஸ்டுங்கிற எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும். அவ்வளோதான் இந்த கதையோட சாராம்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் எய்தர் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அது நாங்கள் எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க ஒரு நல்ல வழியாக இருக்கும். தேங்க்யூ.